திமுக-வின் தேர்தல் அறிக்கை வாக்குறுதிப்படி இல்லத்தரசி திட்டத்துக்கான 8,000 ரூபாய் கூப்பன்களை விநியோகித்தது தொடர்பாக வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளதா தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இல்லத்தரசி திட்டத்தின் கீழ் 8,000 ரூபாய்க்கான கூப்பன்கள் வழங்கப்படும் எனவும் அதில் விருப்பப்பட்ட வீட்டு உபயோக பொருட்களை மகளிர் வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 8,000 ரூபாய்க்கான கூப்பன்களை திமுக வேட்பாளர்கள் சிலரும் கட்சியினரும் வாக்காளர்களுக்கு விநியோகித்து வருவதாக கூறி அதிமுக வழக்கறிஞர் அணி துணைச் செயலாளர் RAS செந்தில்வேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் கோவை தெற்கு, பர்கூர், பாலக்கோடு, கும்பகோணம் மற்றும் அண்ணாநகர் உள்ளிட்ட பல தொகுதிகளில் முதல்வர் புகைப்படம், வரிசை எண்ணுடன் இந்த கூப்பன்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. போட்டியிடும் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே இந்த கூப்பன்களை வழங்க முடியும் எனவும் ஆட்சிக்கு வரும் முன்பே கூப்பன்கள் விநியோகிப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி குற்றம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களும் சில தொகுதிகளில் திமுக-வினரும் இந்த கூப்பன்களை விநியோகித்து வருவதாக கூறி தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. இந்த கூப்பன்களை பறிமுதல் செய்து திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில மனுதார் செந்தில்வேல் சார்பாக வக்கீல் நவீன்குமார் மூர்த்தி ஆஜராகி வாதாடினார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது கூப்பன் விநியோகம் தொடர்பான புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமாக விளக்கம் கேட்டு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிடனர்.